டெம்பரவரி கிராக்கர் லைசன்ஸ் தற்காலிக பட்டாசு உரிமை ஓகேங்களா. அது எப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதை பற்றின ரூல்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இது வருஷத்துக்கு தீபாவளி வருது அப்படின்னா அதுக்கு முந்தின மாதமே உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்துடும். டிஸ்ட்ரிக் வைஸில் நீங்கள் நெட்டில் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. அதை பற்றி தெரிஞ்சுங்க, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுற விஷயத்துக்கு முன்னாடி பட்டாசுக்கு என்னென்ன விதிமுறை அப்படின்னா வெடிக்கும் தீ போட்டுற உபகரணங்கள் வந்து அவங்க கடையில் இருக்கக்கூடாது. கடை வந்து மற்ற அலுவலகம் ஏதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு பக்கத்து தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். மின்சாரம் அந்த மாதிரி விஷயம் வந்து அதில் யூஸ் பண்ணதில் கூட இருக்கணும் ஓகேங்களா. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் பட்டியலில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தேவை சரிங்களா. சரிங்க சார், இதுக்கு செல்லுபடியாகும் காலம் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தற்காலிக அடிப்படையில் உரிமை வாங்கும் செல்லுபடியாகும் காலம் வந்து அதிகபட்சம் 15 நாள், நிரந்தர அடிப்பில் 1 வருடம் ஓகேவா. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளி போன்ற பருவ தேவையில் விற்க அல்லது சேமிக்க தற்காலிக உரிமங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்த உரிமம் உள்ளூர் அதிகாரிகளால் முடிவு செய்யப்பட்ட 1 வாரம் இல்லை 1 மாதம் வரைக்கும் ஆகும் ஓகேங்களா. அதனால உங்களுக்கு முந்தின மாதமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே சரி, தற்காலிக உரிமை வந்து எவ்வளோ அளவுக்கு செல்லுபடியாகும்னா அது உங்கள் காவல்துறை அதிகாரி பொறுத்து அது இவ்வளோ அளவுக்கு எலிஜிபிள்னு சொல்லிடுறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னா சர்வீசஸில் போய்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 4th பேஜில் வரும் ஓகே. 4th பேஜில் டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ்னுக்குல 403 அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லை சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடென்டி ப்ரூஃபுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸு, அடுத்தது ஃபீஸ் சலான், நீங்கள் சலான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு 500 ரூபா. அதுக்கப்புறம் ரெசிடென்சி டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர்டு, அடுத்து ரெண்ட் அக்ரிமெண்ட், ரெண்ட்டுக்கு என்ன இருந்தீங்கன்னா வாடகைக்கு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ஓசி டாக்குமெண்ட் கரண்ட்டில் இருந்தால் உங்களோட டிபார்ட்மெண்ட் இது. அடுத்து லீகல் டாக்குமெண்ட் பட்டா சிட்டா அந்த மாதிரி லீகல் பாடி, செல்ஃப் டிக்ளரேஷனு, பில்டிங் எதிமெண்ட்டு, சப்போர்ட் டாக்குமெண்ட், அப்ளிகண்ட் இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியாது சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே பிங் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க சரிங்களா. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் சார் கேன் நம்பர். இப்போ எப்படி பண்ணணும்னா ஆதார் கார்டு நம்பரில் போய் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு சரி. இப்போ அதில் கிளிக் பண்ணி நான் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆனே இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணோடனே அங்கே கீழே கரண்ட் அட்ரஸ், ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அட்ரஸ் எல்லாம் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் இருக்கிற வசிக்கிற அட்ரஸ்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஓகேவா, காவல் நிலையத்தின் வகை, காவல் மாவட்டம், காவல் நிலையம், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் கேட்டகரிஸ் வந்து போலீஸ் இது இருக்குல்ல அதில் வந்து பாருங்கள், ஒன்று கமிஷனர் ஆஃப் போலீஸு, அடுத்தது டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸு, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஓகேவா 3 இருக்குது. இதில் இப்போ என்னென்ன எலிஜிபிள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க சிட்டி மட்டும் தான் எலிஜிபிள் ஓகேவா. இதில் கொடுத்துருக்க சிட்டி மட்டும்தான் இது வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு வந்து எலிஜிபிள் ஓகே. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி இது வந்து தான் எலிஜிபிள் கமிஷனர் போலீஸு ஓகேவா. அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னா இது வந்து சென்னையை பொறுத்து. இப்போ நான் கிளிக் பண்ணோடனே அப்படின்னா போலீஸ் டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அடையாறு, அம்பத்தூர், அண்ணா நகர், பல்சரு, வல்சரு அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, மயிலாப்பூர், டி நகர் எல்லாம் இது வந்து சென்னை சைடில் இருக்கிறது மட்டும்தான் எலிஜிபிள். இதில் கொடுத்துக்கிறது மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்களே லிஸ்ட் அவுட் பாருங்கள், இது மட்டும்தான் எலிஜிபிள் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு ஓகே. சரிங்க சார், நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வேறு டிஸ்ட்ரிக்ட் சார் கள்ளக்குறிச்சி தாலுக்கா அந்த மாதிரி நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்ன்றவங்க என்ன கொடுக்கணும்னா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்னு இருக்குல்ல அதை வந்து கொடுங்க ஓகே. அதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே வந்து போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மொத்த டிஸ்ட்ரிக்ட் காட்டும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஏதோ செலக்ட் பண்ணி வேண்டியதான் ஓகேங்களா. செங்கல்பட்டு, ஈரோடு, அரியலூர், சேலம் எல்லா இதுவுமே காமிக்கும். நான் வந்து என்ன இதுவோ அதை கொடுத்துக்கலாம் ஓகே. விழுப்புரம் முதற்கொண்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் காட்டுங்களா. இதில் நான் வந்து இப்போ கள்ளக்குறிச்சின்னு கொடுத்துருவேன் ஓகே. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கள்ளக்குறிச்சி, அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன், உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு ஓகே. இப்போ தாலுக்காவிலையும் ஒரு சில பேருக்கு இருக்கும். இப்போ நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்னா கள்ளக்குறிச்சிலையும் இருக்கும். இல்லை நான் அது பக்கத்தில் இருக்க ஏரியாவில் அந்த ஏரியானா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கராபுரம், திருக்கோயிலூர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை. எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து திருக்கோயிலூர் இருக்குது. நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு நியர்பையில் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரங்கனூர்னு சொல்லியிருக்கு அந்த ஊரோட ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இது ரெட் கலரில் கொடுத்துட்டு கம்பல்சரி ஃபில்லப் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா. சரிங்க சார், எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் அங்கே தான் ஏறுவீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா. சரி, நான் இப்போ கொடுத்துட்டு வேணே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அது ஆல்ரெடி அதிலே வந்துடும். கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் ஆஃப் அட்ரஸ், வளாகத்தின் முகவரி, உங்களுடைய கடையோட அட்ரஸ் ஓகேவா. கடை வகை, தனிப்பட்ட அரசு அங்கீகாரமாக இல்லைன்னு கேட்குறாங்க.
அதில் வந்து கொடுத்துருக்க எல்லாத்தையும் இது பண்ணும். இப்போ நம்ம வந்து கடை வந்து இண்டிவிஜுவலாக இல்லை கவர்மெண்ட் அப்ரூவல் லொக்கேஷன் கேட்குறேன். இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. அதில் ஓனர்டு ரெண்ட்டுக்கா இல்லை லீஸுக்கு இருக்கீங்களா அப்படின்றது 3 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஓனர் அப்படின்னா ஓனரை கொடுத்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெண்ட்டுக்கு இருக்கேன் சார்னா ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஓனரோட நேமும் ஓனர் அட்ரஸும் கிளிக் பண்ண இருக்கும். இல்லை நான் லீஸுக்கு வச்சுருக்கேன், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த லீஸுக்கு போட்டவங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து அந்த கடையோட ஓனர் என்னவோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இல்லை சார் நான் வந்து இண்டிவிஜுவல் பர்சனு, பட் ஆனால் நான் என் ஓனர் கிடையாது, நான் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கேன், ஓகே, வாடகை இருக்கேன் அப்படின்னா அந்த வாடகை யாருதுவோ அவங்களுடைய ஓனர் நேம், ஓகே, அந்த ஓனர் நேம் தான் நம்ம பண்ணணும். நம்ம கடை இதில் இப்போ ரெண்ட்டுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓனர் நேம் வந்து கொடுத்து அவங்களுடைய அட்ரஸ், அந்த கடை இருக்கிற அட்ரஸ், இது வந்து கடை இருக்கிற அட்ரஸ் தான், ஓகேவா? அந்த கடை எங்கே வச்சிங்களோ அதுக்கான அட்ரஸ்ஸு. இப்போ மேலே இருக்க அட்ரஸும் இதுவும் சேம் அப்படின்னா அதில் டிக்கு கொடுங்க. டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதே அட்ரஸ் வந்துடும். இல்லை நான் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கேன், நான் வந்து வேறு ஊர், நான் கடை வச்சுக்கிறது வேறு ஊருன்னும் போது நான் அப்படியே விட்டுட்டு அதில் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய தாலுகா வந்து செலக்ட் பண்ணுங்கள். தாலுகா செலக்ட் பண்ணி என்ன கிராமம்னு கேட்கும், அந்த கிராமம் வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு பேர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரீட் நேம் கொடுத்தோன்னே அப்படின்னா பில்டிங் நம்பர், அந்த பில்டிங் நம்பரு என்னவோ அதை கொடுத்துலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? அந்த ஸ்டார் போட்டுருக்குது மட்டும் ரெட் கலரில் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் கேட்டகரி ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இதுலேயும் பாருங்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸு, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு கொடுத்தோம்னா இதில் கொடுத்துக்கிற சிட்டி மட்டும் தான் அவைலபிள். ஓகேவா? அதுக்கு மட்டும் தான் கமிஷனர் போலீஸ் பண்ண முடியும். டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள். ஓகே, இதில் கொடுத்துருக்க லிஸ்ட் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, எனக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்குது அந்த மாதிரினா அதில் வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கொடுத்து தான் நீங்கள் இது பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லிஸ்ட் அவுட் வரல அப்படின்னா நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மாற்றி கொடுத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ வந்து என்னோட வில்லேஜுக்கு டிஸ்ட்ரிக்ட் காட்டுது, அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நியரஸ்ட் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இருக்கிற ஸ்டேஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு சுற்றுவரில் எங்கே இருக்கோ அந்த இது கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் எங்கோ நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எதுவோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் நேம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், ஓகேங்களா? உங்களுடைய லேண்டோட சர்வே நம்பர். இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட் போடும்போது கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன சர்வே நம்பர்னு இருக்கும் அந்த சர்வே நம்பர் வச்சு போட்டுங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுடைய ஓன் இதுனா நீங்கள் அதில் கொடுக்க சர்வே நம்பர் கொடுத்து கூட போட்டுங்க. ஓகே, அடுத்தது பர்பஸ் ஆஃப் லைசன்ஸ், என்ன பர்பஸுக்காக லைசன்ஸ் இது பண்ணுங்க அப்படின்னா டெம்பர் கிராக்கர்ஸ் லைசன்ஸ். ஓகேவா? நான் வந்து தற்காலிக பட்டாசு கடை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டெம்பரரி கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ வந்து நான் அது என்ன பர்பஸ்ன்றத போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ணணுன்றத கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன இதுன்றதை கேட்குறாங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பட்டாசில் என்ன பட்டாசு வச்சுக்கிங்க, கிராக்கரில் சர்க்குலரில் அது ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா பட்டாசையும் சேர்த்து வைப்போம், அதனால் அதை கொடுத்துங்க. அடுத்து கிளாசிக் அதெல்லாம் வந்து அதுவே கொடுத்துருக்கோம். கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 25க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் 18 கேஜி கொடுத்துங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 25க்குள்ளே தான் இருக்கணும், அதிகபட்சம் போகக்கூடாது. அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதை பொறுத்து. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் விண்ணப்பதாரர் ஏதேனும் குற்றத்தில் கீழ் தண்டனைப்பட்டவரா அல்லது 1973 ஆண்டில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அதிகபட்ச பத்திரிகையாக நிறைவேற உத்தரவிட்டாங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வெடிபொருட்கள் சட்டம் 1884 கீழ் பிற உரிமைகளில் விவரங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் விண்ணப்பத்தார் ஏதேனும் வைத்திருந்தாரா, லைசன்ஸில் விண்ணப்பத்தார் வந்து ஏதாவது வைத்திருந்தாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் நம்பரும் அது எப்போ இஷ்யூட் பண்ணாங்க அப்படின்ற டேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க வச்சில்ல அப்படின்னா கடந்த 10 வருஷத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டில் முந்தைய ஆண்டில் ஏதேனும் உரிமம் ரத்து செய்யப்பட்டதா இல்லை புதுக்கப்பட்டது இல்லையா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் போன வருஷம் வந்து ஏதாவது நீங்கள் ரெனியூல் பண்ணீங்களா இல்லை ரெனியூல் பண்ணாமல் விட்டுட்டீங்க கேட்குறாங்க. ரெனியூல் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து எஸ் கொடுத்து அது என்ன டேட்டில் பண்ணீங்க அப்படின்றது கொடுங்க. இல்லை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ரீசனால் கேன்சல் ஆயிடுச்சுன்றதை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார் லைசன்ஸே வச்சில்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதுமான தீயணைப்பு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதா, நீங்கள் வச்சிருக்கிறது வந்து போதுமான கருவி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து ஏதாவது தீப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் வச்சுக்கிங்க இருக்குது அப்படின்னா எஸ் கொடுக்கணும். நீங்கள் எஸ் கொடுத்து இது கம்பல்சரி அப்ளை பண்ணணும், கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? எஸ் கொடுத்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட் பக்கெட், மணல் வாளிகள், தண்ணீர் வாளிகள், தீ அணைக்கும் கருவி எண் அனைத்து பயன்பாட்டுகளையும் அவற்றில் காலாவதி தேதி உள்ளதா. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நோ ஸ்டாண்ட் பாக்கெட் வந்து நான் மணல் வாளி வந்து 5 வச்சுருக்கேன். நோ வாட்டர் டேங்க் பாக்கெட் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். அடுத்து எக்ஸிபியூஸில் வந்து தீ அணைப்பும் கருவி, அது வந்து இந்த ஃபயர் மூலிமா தீ அணைக்கிறது அதுக்கு வச்சுருக்கேன், சிலிண்டர் மாரி சொல்லுவாங்களா அதுக்கு. அடுத்தது அனைத்து பொருட்களையும் காலாவதி டேட் வந்து எல்லாமே எக்ஸ்பைரி ஆகாமல் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சலான். சலான் மூலம் நான் கட்டத்தை பண்ணுவேன். கருவூலம் அப்படின்றத இந்த வெப்சைட்டை போட்டுங்க. வெப்சைட்டை என்ட்ரு பண்ணோன்னே இதில் வந்து சலான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிறத கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து
என்னென்ன டைப்புன்றது பப்ளிக் அப்படின்றது வந்து வந்துடும். இதில் கேட்டகரி சப்மிட் கோடு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். உங்களுடைய செலுத்துபவரின் பெயர், உங்கள் இப்போ கடை யார் வைக்க போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னா 500 வந்து நீங்கள் சலான் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அப்ளிகண்டோட நேம் யாரோ அவங்களுடைய நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகண்டோட நேம் போட்டதுக்கப்புறம் இந்தாண்ட வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கும். அந்த ஸ்டார் ரெட் கலரில், அந்த ஸ்டார் ரெட் கலரில் போட்டுக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணால் போதும். மற்றதை ஃபில்லப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் அது வந்து வருமான வரிக்கு இதில் ஸ்டார் போட்டுல, அதனால் அது தேவையில்ல. இந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கேட்கும். அதை வந்து ஃபில்லப் பண்ணி, ஏன்னா ரெட் கலரில் இருக்குங்களா, அந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கிறது வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபில்லப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் வந்து காண்டாக்ட் நம்பர் போட்டுறேன். காண்டாக்ட் நம்பர் போட்டோன்னே உங்களுடைய உங்களுடைய தெரு பேர் என்ன அப்படின்னு கேட்குங்க. அந்த தெரு பேர் என்னவோ அதை கொடுத்துருங்க. இது நீங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கடை அட்ரஸுக்கு சலான் கட்டுறதுனாலும் சரி. ஓகேவா? நீங்கள் எதுக்கு இது பண்ண போகிறீங்களோ அதுக்கான இது நீங்கள் சலான் கட்டும் போது அதுக்கான அட்ரஸ் கொடுத்து சலான் கட்டிங்க. ஓகேங்களா? இப்போ கட்டினதுக்கப்புறம் அது வந்து டவுனு, உங்களுடைய வில்லேஜா இல்லை டவுனா சிட்டியான்னு கேட்குங்க. அதுக்கான நேம் என்னவோ நேம் வந்து கொடுத்துருங்க. என்னோடய கிராம நேம் என்னவோ அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்றது, நீங்கள் என்ன ஸ்டேட்டோ தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அந்த தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒன்று ஜென்ரேட்லேயே இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. அடுத்தது பின்கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இது கம்பல்சரி கிடையாது, இருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கம்பல்சரி இல்லைனாலும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணி கொடுத்துங்க. சரியா? இப்போ நான் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுறேன். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க. ஓகேவா? சலானோட பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு மெயில் வரணுன்றதுக்காக மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது வந்து ஆப்ஷன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது கீழே வாங்க. பீரியட்ஸ் ஆஃப் காலம், நீங்கள் வந்து எந்த இது பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அந்த டேட்டே கொடுங்க. ஓகேவா? ஃப்ரம் டு டேட் வந்து என்னைக்கு கட்ட போகிறீங்களோ அன்றைக்கே வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? இல்லை அதில் ஆப்ஷனே கொடுக்கலன்னா நான் பண்ண கூட தேவையில்ல. ஓகேவா? டேட்டு கொடுக்காமலும் விட்டுலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக், டிபார்ட்மெண்ட் துறையில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் வேரில் வந்து என்னோட டிஸ்ட்ரிக் வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா அது வந்து அந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ஆகணுன்றல, அதனால். ஓகேவா? கொடுத்தாச்சா? அடுத்தது சர்வீஸ் ரெக்கமெண்ட் துறையின் பெயர், இதில் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. நான் கொடுத்துருக்க மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி 02-301. ஓகேவா? அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் டைப் பண்ணுறேன். 22 இது பண்ணோன்னே டைரக்டர் ஆஃப் த ஃபயர் அண்ட் ரிசோர்ஸ் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் ஃபயர் அண்ட் ரிசோர்ஸ் சர்வீஸ் தான் நம்ம இப்போ சலான் கட்ட போகிறோம். ஓகேவா? அவங்க இது பண்ணிக்கிறோம். பண்ணவொடனே கிளிக் பண்ணவொடனே இந்தாண்ட வந்து டிஓ நேம் வந்து கேட்கும். அது டிஓ அலுவலகம் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து இது பண்ணுவோம். உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக் எதுவோ அதுக்கு வந்து டேரெக்டாக வந்துடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக. அதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பணம் பெயர் பண்ணுவோம், அலுவலக குறியீடு வந்து அதுவே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? அதை நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவை விவரம், ஓகேவா, சர்வீஸ் ரீடிங் டிபார்ட்மெண்ட், அது வந்து துறையின் பெயர் அதே தான். இப்போ நம்ம என்ன இது பண்ணோமோ அந்த சர்வீஸ் ரிக்கெண்டில் வந்து 02 போட்டோம்ல, அதுதான் இப்போ பண்ணணும். சர்வீஸ் ரீடிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து துறை பெயர், அந்த துறை பெயரில் வந்து கிளிக் பண்ணி 02-301 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த ஃபயர் அண்ட் ரிசீவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஜென்ரேட் சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டார் இருக்கிறது வந்து கொடுத்தோன்னே வந்துச்சு. ஓகே ஆகிட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் கீழே வாங்க. ஓகேவா? அதில் செலக்ட் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரிசீவ் டைப்பு வரி வகை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காக இப்போ லைசன்ஸ் அந்த இது கட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் தான் ரெண்டாவது இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சப் டைட்டில் வந்து கேட்கும், துணை வகை, அதில் வந்து என்ன இதுன்னு சொல்லி அதையும் அப்படியே கிளிக் பண்ணி அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோடனே கணக்கு தொலைப்பு வந்து அதுவே வந்துடும். ஓகேவா? அது வந்து வந்துருச்சுங்களா? அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தொகை எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை கொடுங்க. 500 ரூபா அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 500 ரூபா கொடுத்துக்கிறேன். அடுத்து டிஃபால்ட் ஆஃப் ரெஃபர் நம்பர், இது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். பட் நான் கிராக்கர் லைசன்ஸ்ன்றதால டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி துறை குறிப்பில் வந்து டெம்பரரி கிராக் லைசன்ஸ் கொடுத்துக்கிறேன். ரீமார்க்கில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலே போகலாம். ஓகேவா? அடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா சரி இதிலே நான் வேறு ஏதாவது இது அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் ரோ கொடுத்து நான் வேறு எதுக்காவது இன்னும் பே பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலே வந்து செலக்ட் பண்ணி நம்ம கேட்டகரியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்குது மட்டும்தான். ஓகேவா? இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து இது புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்னா கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில், பணம் செலுத்தும் வங்கியை தேர்ந்தெடுக்கும். உங்களுடைய பேங்க் என்ன பேங்க் மூலயமா நீங்கள் பணம் செலுத்த போகிறீங்க இருக்குது. ஒன்று ஸ்டேட் பேங்க், இல்லை பேங்க் பரோடா, இல்லை இந்தியன் ஓவர்ஸ் பேங்க், இந்தியன் பேங்க், இதுதான் எலிஜிபிள். ஓகேவா? இது எந்த பேங்க்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதான் வந்து பேமெண்ட் மெத்தட், இது வந்து ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா, நீங்கள் செலுத்துகிற முறை வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லை ஆஃப்லைனில் வந்து பே பண்ண போகிறீங்களா அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து செலக்ட் பண்ணி என்ன பேங்க் இருக்கோ அதை கொடுத்துக்க வேண்டியதான். இதுவே நான் ஆஃப்லைனில் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா ஆஃப்லைனு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பேங்க்குன்றது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கு பாருங்கள், பணம் செலுத்தும் வகை அப்படின்னு இருக்குல்ல,
இப்போ அந்த பணம் செலுத்தும் வகை நான் ஆஃப்லைன் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட், செக்கு, கேஷ் இதுதான் நம்ம எலிஜிபிள். ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க சார், நான் இப்போ ஆன்லைனில் பே பண்ணுறேன், எனக்கு இது தேவையில்ல, நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிறேன் அமௌண்ட் அப்படின்னா, நீங்கள் இதை விட்டுட்டு அந்த ஆஃப்லைன் கொடுத்தீங்களா அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஆன்லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோன்னே என்ன பேங்க்குன்றது செலக்ட் பண்ணுறோம். என்ன பேங்க்குன்றது செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் செலக்ட்னு கேட்கும். சமிட்னு இருக்குல்ல லாஸ்ட்டாக, அந்த சமிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சமிட்ன்றது கொடுத்தனே பேங்க்குக்கு வந்துடும். பேங்க் வந்தோடனே சலான் வந்து கட்டிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம சலான் கட்டிட்டதுக்கப்புறம் சலானுக்கு வந்துட்டோம். இந்த ஃபார்மில் வந்து சலானோட அமௌண்ட் வந்து அதே வந்துடும். சலான் நம்பர் உங்களுக்கு என்னவோ அந்த ரிசிப்ட் எடுத்துருப்பீங்களா, அந்த ரிசிப்ட்டில் இருக்க மாதிரி சலான் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. ஓகேங்களா? சலான் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே எப்போ கட்டினீங்களோ அந்த டேட். ஓகே, ஒரு சில பேர் முந்தா நேற்று கட்டிருப்போம் அந்த டேட்டை கொடுக்கணும். ஓகே, சலான் டேட்டை கொடுத்துட்டு எந்த பேங்க் மூலியமாக கட்டினீங்கன்றதை அந்த பேங்க் வந்து மென்ஷன் பண்ணணும். அதை நேம் கொடுத்ததுக்கப்புறம் பிரான்ச் நேம் என்ன பிரான்ச்சோ அந்த பேங்க்கோட பிரான்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சமிட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த கான்டாக்ட் டீட்டெயிலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதனால் சமிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா டாக்குமெண்ட் பாருங்கள், விண்ணப்பத்தோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய முகவரி சான்றிதழ், அடுத்து அடையாள சான்றிதழ் எதனா ஒன்று, கட்டாய சாலான்னு வந்து கட்டியிருக்கணும். அடுத்து வாடகை ஒப்பந்தம், வாடகையாக இருந்தால் வாடகை இது, சட்டப்பூர்வ உரிமை ஆவணங்கள் இருந்தால் உரிமை ஆவணங்கள், உள்ளாட்சி அமைப்பு ரசீது, அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் இது சொல்லுவாங்களா அந்த ஃபார்மு எல்லாமே இது பண்ணிக்கணும். இதில் கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் இருக்கும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி இதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபார்மையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுங்க. கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் என்னென்னு பாருங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஜி, கிஃப், பிங்கு, டாக்குமெண்ட் சைஸ் 200 கேப்ஸ், ஃபோட்டோ சைஸ் 50 கேப்ஸில் இருக்கணும். இதில் வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ண தெரில அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே பிங்க் பண்ணிடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எப்படி அப்லோட் பண்ணுன்னு பாருங்கள். ஒரு டாக்குமெண்ட் அப்ளிகண்டோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு, ஃபோட்டோ காட்டுறதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அதுங்களும் ஆதார் கார்டை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலான் ஃபீஸு, அவங்களோட ஐடி ப்ரூஃபுக்கு வந்து பேன் கார்டை கொடுத்துக்கிறேன். நீங்கள் பேன் கார்டு இருந்தால் கொடுங்க. அடுத்து சலான் ஃபீஸ் காப்பி, அந்த சலான் காப்பியை நம்ம ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட், நீங்கள் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு தானே இருக்கீங்க, அது வந்து அதை கொடுத்துங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட் வைக்கிறோம் அது எல்லாமே. ஓகே, லோக்கல் பாடி ரிசிப்ட்னா அந்த வீட்டு ரசீதுன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லா இதுவுமே கொடுத்து இது பண்ணிங்க. செல்ஃபோட டிக்ளரேஷன் ஃபார்மு, அடுத்தது சைட்டோட மேப்பு, A4 சைஸில் வந்து மேப்பு பிளானிங் இல்லை பில்டிங் அப்ரூவல் கொடுத்தா கூட அது ஓகேவா, ஏதோ ஒரு மேப்போ ஒன்றும் இல்லை, அது பில்டிங் அப்ரூவல் கொடுத்தது அது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். எதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எனி சப்போர்ட் டாக்குமெண்ட் ஏன்னா இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் ரைஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய எனி அப்ளிகண்ட் ஃபார் டீட்டெயில் இருக்குல்ல, நம்ம ஃபுல்லாக போனால் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்மையும் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணி இதில் மேக் பேமெண்ட்டில் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சப்மிட் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒப்புதல் சீட் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஒப்புதல் சீட்டில் வந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து செக் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.